ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது. எனக்கே மார்னிங்லேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, பேபி சேஃபா விகா சேஃபா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கூட என்னால் பார்க்க முடியலை. அவங்க வீட்டுக்காரங்க எடுத்துகிட்டு போகிறதுனால வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால எனக்கு தெரியலை விகா சேஃபாக இருக்காங்களா, குழந்த சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனால் இப்போது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுக்கு முன்னாடியே கார்த்திக் சுதாகர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கெட் ரெடி டிஷ்யூ பேப்பர் காய்ஸ் ஃபார் டுமாரோ எபிசோட்னு போட்டிருக்காங்க. ஐயோ, என்ன அவ்வளோ தூரத்துக்கு அழ வைக்க போகிறீங்களா எங்களை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் விகாவோட ஃபேன்ஸ் எமோஷ்னலாக ஒரு கனெக்டில் இருக்கும். அதனால வேறு எந்த சீரியலுக்குமே இப்படி போடுவாங்களா என்னன்னு எனக்கே தெரியலை. ஆனால் இப்படி ஹிண்ட்டு கொடுக்குறதும் இப்படி சமாதானமாக பேசுகிறது இந்த ஒரு சீரியலுக்கு தான் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஒரு சீரியலுக்கு தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இந்த நம்ம விஜய் காவேரி மேலே நமக்கு இருக்குது. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, விகா ஃபேன்ஸுக்கு நாளைக்கு பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேபியும் சேஃபு, விகாவும் சேஃபாக இருந்து பேபி நமக்கு பிறக்கிற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபீல் பண்ணாதீங்க யாரும், எல்லாருமே பாசிட்டிவாகவே பேசுங்க. எனக்கே சில டைம் அப்படியே நெகட்டிவாக யோசிக்கிற மாதிரி இப்படியே மைண்டு போகும். மனம் ஒரு குரங்கு மாதிரி தானே, அப்படியே யோசிக்கும் இப்படி யோசிக்கும். ஆனால் மனசை ஒருநிலைப்படுத்தி எல்லாருமே ப்ரீத் அவுட் பண்ணுங்க. ஒன்றுமே ஆகாது. நம்ம ஒரு நாடகம் தானே. நான்லாம் சில டைம் ஃபீல் பண்ணி இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு நாடகம் தானே, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு உண்மையில ஏதாவது ஆகுது அப்படின்னா அவங்க நடிக்கிறது நமக்கு உண்மையாக நம்ம மனசுக்குள்ளே ஃபீல் ஆகும்போது அது கஷ்டமாக இருக்குமா இருக்காது. அவங்களுக்கெல்லாம் தெரியாது, கேட்குறவங்களுக்கெல்லாம். ஆனால் நமக்கு தெரியும் நம்ம விகான்கிட்ட எவ்வளோ அட்டாச்சாக இருக்கும், எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு தெரியாது. நம்ம ஃபீல் பண்ணுறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இன்றைக்கி ப்ரமோ எபிசோட்லலாம் போட்டிருந்தாங்க. என்னென்னா கேரிங் பண்ணுற மாதிரி நம்ம காவேரி அம்மாவை பற்றி ஃபீல் பண்ணி பேசும்போது நம்ம காவேரி சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அதுதான் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால எனக்கு நேற்று ஃபுல்லாக ஒரே அழுகையாக இருந்துச்சா, அழுது பாதி சளி பிடிச்சிக்கிட்டு. அதனால் ரொம்ப எனக்கு அப்படியே எமோஷ்னலாக ஃபீல் ஆகி அதுக்குள்ளேயே நான் போயிட்டேன். மனசுக்குள்ளேயே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கற்பனை காட்சிகளெல்லாம் பார்த்து மனசுலேயே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி தான் ஒவ்வொரு எபிசோட்லேயும் சீன்ஸ் வரும்போது நான் மனசுக்குள்ளேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு பெட்ரு ஃபீல்னு தான் சொல்லுவாள். என்னென்னா மாவீரன் மூவியில் ஒரு சாங் வந்துருமா வச்சு, கண்டிப்பாக அந்த பிக்சரை பார்த்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு. வேறு எந்த சாங்குமே தோணலை. உன்னை தாங்கிடவே மீண்டும் பிறந்தேன் அம்மா, அந்த சாங்கு தான் இன்னும் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. கண்டிப்பாக நான் மாரி ஒரு எடிட் போடுவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, யாருக்கும் எதுவும் ஆகாது, நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு. அதுமாரி 1000 எபிசோடுக்கு தாண்டி நம்ம எம்மன் போகும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதேமாரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.